ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்தமாரி பிரியாணி பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேஷனில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன், உங்களுக்காக நான் ஒரு வாட்டி ஊற்றி காட்டுறேன். லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறி விடுங்க. சூடு எண்ணெய் தான், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும். அப்புறம் வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை வதக்குங்க. முதல்ல நல்லா இந்த பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க நீங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரே டைமில் வெங்காயத்தோ. ஆனால் பச்சை மிளகா ஆரம்பத்தில் வதக்கினா தான் வதங்கும், இல்லை வதங்காது. நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பார்த்து நல்லா வதக்குங்க. செம்மையாக வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தீயை விட்டுறாதீங்க, நல்லா கலக்கிக்கினே இருங்க. கலக்கிட்ட பார்த்துங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் வரணும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் தக்காளி கொட்டிக்கலாம். தக்காளி கொட்டி தக்காளி கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்குங்க, அப்போ தான் செம்மையாக இருக்கும். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா வதக்குங்க, செம்மையாக வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் அப்போவே போட்டுருங்க வெங்காயம் வதக்கும் போது. அப்போ அது நான் உங்களுக்கு காட்டல, நானே எடுக்காமல் விட்டேன் தெரியாமல். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க, அப்போ தான் வதங்கும். உப்பு போட்டால் தான். உப்பு போட்டு வதக்கிங்கன்னா இருங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 40 நிமிஷம் கழிச்சு தருங்க. ஏன்னா அப்போ தான் தக்காளி வெந்திருக்கும். 40 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்து கலரி விட்டுங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இன்னும் கொஞ்சம் கூட வதக்கலாம். அப்புறமா புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். வாசனைக்கு புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்குங்க. புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை போடாதீங்க, நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு போட்டு வதக்குங்க, அப்போ டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கழிச்சு ஆஃப் பண்ணி வேற எப்பனா நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் கலரு அந்த புதினா கொத்தமல்லி வதங்கின மாதிரி இருக்கணும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க வீட்டுல கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா கடையில வாங்கி கூட போட்டுக்கலாம். துவை விட்டிங்கன்னே பண்ணுங்க. புதினாவில் கொத்தமல்லி வெங்காயத்துக்கல்ல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கலரிக்குங்க. கலர்னே எனக்கு அப்போதான் டேஸ்ட் வரும். மசாலா ஃபுல்லாக அப்ளை ஆகும். அப்புறம் சிக்கன் போட்டுங்க ஒரு 1/2 hour கழிச்சு. ஏன்னா வதங்கிட்ட பார்த்து அது உங்களுக்கே தெரியும். வதங்கினா சிக்கன் கழுவி போட்டு நல்லா கலரி விட்டுங்க. சிக்கன் ஓரளவுக்கு நல்ல கலரினே இருந்தீங்கன்னா தொக்கு மாதிரி ஆகும். அந்த தொக்கு பார்த்து பாருங்க. அந்த கறி நல்லா வதக்கினே இருக்கணும், அப்போதான் நம்மளுக்கு பிரியாணிக்கு வரும். கறி நல்லா வதக்குங்க. அப்படியே பிரியாணி மசாலாவை போட்டுங்க கொஞ்சம் அந்த கறியில்.
பிரியாணி மசாலா கொஞ்சம் கொட்டுங்க போதும், ரொம்பலாம் கொட்டாதீங்க. அந்த கறியில் கொஞ்சம் அப்ளை ஆகிற மாதிரி கலந்துக்குங்க. கலந்து விட்டு அந்த கறியில் அப்ளை ஆகிற மாதிரி வச்சுக்கிங்க. அப்படியே தொக்கு மாரி கொஞ்ச நேரத்தில் ஆகும். தொக்கு மாரி ஆகணுன்னே நம்ம மூடி வச்சிடலாம். ஆகிற வரைக்கும் நம்ம அப்படி வைக்கணும். அப்போ தயிர் கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. ரொம்பலாம் சேர்க்கறதால கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்க தொக்கு மாரி ஆகுது. அப்படியே கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கணும். அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் கொட்டிங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொட்டிட்டு கறியை வதக்கிங்களா. பாருங்க எப்படிக்குது கறி. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துங்க எப்படிக்குதுன்னு. இந்த ஸ்டேஜ் தான் வந்த கறி எப்படிக்குது பார்த்தீங்கன்னா ஆசையாகுது. இப்பயா சாப்பிடலாம் எனக்கு. அப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு திருப்பி உப்பு போட்டு கலந்துக்கலாம். பாருங்க எப்படி இது தொக்கு மாரி செம்மையாக வரணும். சூப்பராக இருக்குது பார்க்க. அப்படியே சாப்பிட முடியுது. குழம்பு இல்லாமல் குழம்பு மாரியே இருக்குது. செம கறி பார்த்துங்க. கறி இந்த அளவுக்கு ஸ்டேஜில் வரணும். எப்படி இது பாருங்க. பார்க்கவே நாங்கள் எரிச்சி ஊற்றிப்போம். எனக்கு இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கறி குழம்பு மாரி. சோத்தில் கூட பசங்க சாப்பிடலாம். எனக்கு நான் விருப்பம் இல்லை. நான் பிரியாணி செய்ய இன்ட்ரெஸ்டில் இருக்கிறேன். நான் இந்தமாரி வதக்கிட்டு நல்லா வதக்கினே இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறமா கொஞ்சம் இது சோறு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச சோறை ஒரு எவ்வளோ கறி ஒரு 2 கிலோ வாங்குறீங்கன்னா 3 கிலோ சாப்பாடு போடலாம். 4 கிலோ கூட போடலாம். நீங்கள் சாப்பாடு எங்ககிட்ட பிரியாணி அரிசி வாங்க காசு இல்லாதனால நான் வந்து வீட்டு சாப்பாடு போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காசு இருந்தால் நீங்கள் பிரியாணி அரிசி போட்டு நல்லா சாப்பிடுங்க. ஆனால் நாங்கள் கடைசியில் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அந்த பிரியாணி அரிசியை நல்லா துவைக்கலாம். ஃபுல்லாக சுற்றி கலரிக்கலாம். அந்த சாப்பாட்டையும் அரிசி கறியும் சாப்பாட்டை நல்லா கலந்துக்கலாம். அடி வலிக்கும் விட்டு நல்லா கலரிக்கலாம். பாருங்கள் எப்படி கலருன்னு. இந்த அளவுக்கு கலருங்க. சாப்பாடு இந்தமாரி கலரி இருக்கணும். இந்தமாரி கலரிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடி வரைக்கும் கலரிட்டு 3 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மொதல் சொம்பு ஊற்றியாச்சு. 2வது சொம்பு ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. இப்போ 3வது சொம்பு. உங்கள்கிட்ட சின்ன சொம்பு இருந்துச்சுன்னா 4 சொம்பு 5 சொம்பு ஊற்றுங்க. எங்ககிட்ட பெரிய சொம்புன்றனால நாங்கள் தண்ணி காலை வச்சதுனால நாங்கள் கொஞ்சோண்டு ஊற்றணும். அப்புறமா இப்போ மண் வந்து 1/4 சொம்பு ஊற்றணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 4-5 சொம்பு 10 சொம்பு ஊற்றுங்க. உங்கள் சொம்புக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் மாரி கறி எடுத்து எங்கள் அளவில் செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்தமாரி பண்ணிக்கோங்க.
அப்படியே ட்ரம் போட்டு மூடி வச்சிடுங்க. மூடி வச்சு பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கும் சாப்பாடு. கொஞ்சம் தான் வெந்திருக்கும். அப்புறமா திருப்பியும் ஒரு 1/2 hour இல்லை 1 மணி நேரம் 2 மணி 1/4 மணி நேரம் திருப்பி ட்ரம்மு போட்டுங்க. ஒரு 10 minutes ட்ரம்மு போட்டு திருப்பி திறந்து பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. தண்ணியாட்டுங்குது. திருப்பி ட்ரம்மு போட்டு அந்த ட்ரம்மு கட்டிடுங்க. நெருப்பள்ளி போட்டு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரிசி வேக வச்சிடுங்க. வெந்த பார்த்து இப்படி தான் இருக்கும். திறந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கேசரி பவுட்ரு நீங்கள் ட்ரம்மு கட்டுறதுக்கு முன்னாடி போட்டுருங்க. அது நான் வீடியோவில் காட்டுறாம விட்டுருக்கலாம். சாப்பாடு செம்மையாக இருக்குது பாருங்க. நல்லா துவைக்குங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு ரைஸு செம்மையாக இருக்குது. திருப்பியும் அது தனியாட்ட ரொம்ப தெரிஞ்சு திருப்பி ட்ரம் போட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நெருப்பு பத்தல. நெருப்பு கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். நெருப்பு அள்ளி போட்டுருங்க. நீங்கள் கூட நெருப்பு இருந்துச்சுன்னா போதும். நெருப்பு இல்லைன்னா போடுங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே சாப்பாடு திறந்து பாருங்க எப்படி இருந்தேன். இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்கு சாப்பாடு. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் இலையில கொட்டி நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லா பந்தி போட்டு சாப்பிட்ற மாரி எல்லாம் உட்காந்து சாப்பிட போகிறோம். பாருங்கள் கறியாக போட்டு நாங்கள் சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்தாங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன். கறியும் சாப்பிட்டு பார்த்தேன். நிஜமாக செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக ஹோட்டலில் செய்கிற மாரி செம்மையாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி காட்டுறேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் கட்டுங்க உங்களுக்கு ஊட்டுறல. இருங்க நான் ஊட்டுறேன். உங்களுக்கு கறியாக வச்சு தரேன். நான் பச்சடி இப்போ தான் ரெடி பண்ணி நான் வச்சு சாப்பிட்றேன். பச்சடி ரெடி பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு காட்டல. அது எங்களுக்கே தெரியும் பச்சடி ரெடி பண்ணேன். அதனால் நான் உங்களுக்கு காட்டல. பச்சடி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. பிரியாணிக்கும் நான் ஹோட்டலில் செஞ்ச பிரியாணிக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹோட்டலில் செஞ்ச மாதிரி பச்சடி அப்படியே அந்த வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சாலே போதும். 10-15 வாட்டி சேர்த்து உங்களுக்கே அவ்வளோ டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்தமாரி செய்யணும் ஆசை இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரியாணி செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் பிரியாணி பிடிக்குமோ அவங்க லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்குது. பாய்.